எவனாவது ட்ரெஸ் வாங்க 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போவானா? நாங்க போவோமே. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நமது வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போது. இன்ட்ரோவிலேயே பார்த்திருப்பீங்க, அப்படியே ஃபுல்லா பாருங்கள். விடிய வெள்ளன 6 மணிக்கெல்லாம் எழும்பினேன். வெளியில மழை பெய்யுற மாதிரியே ஒரு சத்தம். சரி, ஒரு 7 மணி அப்படி எழும்பி ஜிம்முக்கு போவோம்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டா போச்சு. என்ன ஒரு 8:30 அப்படி எழும்பினேன். இன்றைக்கு ஒரு லாங் டிராவல் போகணும். ட்ரெயின்ல தான் போறதா பிளான். ஸ்டேஷனுக்கு போக மட்டும் என்ன டைம் ட்ரெயின் தெரியாது. நம்மளை பத்தி தான் தெரியுமே, எல்லாத்தையும் இந்த ஸ்பாட்ல தான் டிசைட் பண்ணுவோம். அப்படி ஒரு 10 மணி அப்படி நண்பர்கிட்ட போனேன். பயப்புள்ள என்ன ஏர்லியா அவரை சொல்லி போட்டு இன்னும் ரெடியாகவே இல்ல. அது சரி, இன்னும் என்ன டிராவல் சொல்லல. அதாவது வவுனியாக்கு போறோம். தெரியாத ஆட்களுக்கு சொல்லணும்டா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர். ஏன் போறோம்டா? வேற என்னத்துக்கு? ட்ரெஸ் எடுக்கத்தான். இப்படி டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இதே ஒரு ரீசனா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் வெளிக்கிட்டோம். ஒரு பயத்திலேயே போனோம், என்ன டைம் ட்ரெயின் வேற மட்டும் தெரியாம. நம்மட நல்ல நேரம் 11 மணிக்கே ட்ரெயின் இருக்கா. நாங்க போனதோ 10:30க்கு. டிக்கெட்டை வாங்கிட்டு நேரா உள்ள வந்தாச்சு. கரெக்டா 11 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு. ஏறிட்டு நல்ல சீட்டா இருக்கேன்னு ஒரு சீட்ல போய் இருந்தோம். பிறகுதான் தெரிஞ்சது அந்த சீட் மலசல கூடத்துக்கு பக்கத்துல. அப்பவே திங்க் பண்ணி இருக்கணும், என்னடா இந்த சீட்ல ஒருத்தருமே வந்து இருக்கேன். அவ்வாறே 2 hours பயணம். நண்பர் குட்டி ஸ்பீக்கர் கொண்டு வந்தார். அதுல நல்ல நல்ல பாட்டுகளை தட்டி விட்டு வைப் பண்ணிட்டே போனோம். இடையக்கு லைட்டா பசி எழும்பிச்சு. அந்த டைம் பார்த்து பன் வந்துச்சு. நண்பன் வாங்கிச்சு, நான் சாப்பிட்டுச்சு. கரெக்டா 2 மணிக்கு ரீச் ஆயிட்டோம். எல்லாரும் பண்ற அதே தப்ப நண்பர் பண்ணார். டிக்கெட் எங்கேயோ மாறி வச்சிட்டார். ஒரு மாதிரி தேடி பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த டிராவல்லே ஒரு பியூட்டி என்னண்டா, இந்த பாட்டியம்மா தான் ட்ரெயின்ல வேற நல்ல பழக்கம் ஆயிட்டா. நமக்கும் இந்த இடத்த பத்தி ஒன்றுமே தெரியாது. நாங்க போக வேண்டிய கடை மட்டும் எங்களை கூட்டிட்டு போனா. அவ நினைச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம். அந்த பாட்டியம்மாக்கு ரொம்ப நன்றி. அப்படியே நாங்களும் வந்த வேலையை முடிச்சிட்டோம். அகைன் ஸ்டேஷனுக்கு ஆட்டோல போனோம். நடந்து போறதுக்கு தெம்பில்ல. ரிட்டர்ன் ட்ரெயின் 3:30. மதியம் வர சாப்பிடல. டயர்ட்ல தூக்கமா வேற வலிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரெயின்ல ஏறிட்டோம். மதிய சாப்பாட்டுக்கு இந்த சோளம் தான். ஏறேக்கு நல்ல வெயிலா இருந்துச்சு. போக போக சன்செட் ஆகிற டைம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை வாங்கலாம்னு சொல்லுவாங்களே, அதுல இதுவும் உண்டு. என்ன ஒரு வியூ. இதை ஆல்ரெடி ஸ்டோரியில போட்டிருப்பேன். அப்படியே வியூவர் ரசிச்சுட்டு ஒரு 6 மணி அப்படி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எப்படி ஒரு டயர்ட்ல வந்துருப்பேன்னு பாக்குறீங்க. போன கையோட சாப்பிட்டு சாலா மறுகையா. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.